ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்தே ப்ளூ சட்டை ரிவ்யூ வந்து ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளூ செட் ரிவ்யூவோட நம்ம ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். நல்ல வரவேற்பு வந்துட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இனிமேற்கொண்டு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தரணும். உங்களுக்காக இப்போது ப்ளூ செட்டோட அண்ணாத்த ரிவ்யூக்கு நாங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறோம். கடைசியில் ரிவ்யூ கொடுப்போம். லெட் ஸ்டார்ட். உங்கள் கமெண்ட்ஸ்களை நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு சொல்லிடுங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அண்ணாத்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணாத்த இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய கதையை என்னத்தை சொல்கிறது? நீங்கள் தான் ட்ரைலரை பார்த்துருப்பீங்களே, ஒரு 1000 படத்துக்கு கதையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. வந்த கதையை எடுக்கலாம், வந்து நொந்த கதையை எடுக்கலாமா? இப்படி சொன்னோம்னா, நீ இதே டைலாக் எத்தனை படத்துக்கு தான் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லுவீங்க. படம் எடுக்கிறாங்க, அவங்களே மூளையை கசக்கி படம் எடுக்கிறது இல்லை, மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. நாங்கள் மட்டும் மூளையை கசக்கி புதுசாக ரிவ்யூ சொல்லணுமா? படத்தை பார்த்தா எந்த காலத்து கதை? கீழடியில் இன்னொரு 10 அடி தோண்டியிருந்தாங்கன்னா இந்த படத்தோடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஓலைச்சுவடியாக கிடச்சிருக்கும். கொண்டு போயிட்டு மியூசியத்தில் டைனோசர் எலும்பு கூண்டு பக்கத்தில் வச்சுருந்துருக்கலாம். அரை பழசான சீனாக வந்துக்கிட்டு இருக்குது, அரை பழசான டைலாக்காக போய்கிட்டு இருக்குது. அதில் அதை விட பழசான மீனாவையும் குஷ்புவையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. என்னடா இது, சன் பிக்சர்ஸில் படம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா முதியோர் மறுவாழ்வு நிதிக்காக படம் எடுத்த மாதிரி இருக்குது. இதை அந்த படத்தில் நடித்து படத்தில் நடித்து அந்த நிதியை வசூல் பண்ணி பங்கு ஓட்டு எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. அண்ணன் தங்கச்சி உறவு பற்றின படம்ங்கிறாங்க. எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லாமல், எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் படம் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டாரை போட்டோம்னா, லேடி சூப்பர் ஸ்டார் அந்த பக்கம் ஆம்பளை சூப்பர் ஸ்டார், 2 பேரும் ஸ்டார் வேல்யூ எப்படி அப்படின்னு உட்காந்து பேசியிருப்பாங்க உங்களுக்கு. சரி, லேடி சூப்பர் ஸ்டாரை போட்டாச்சு. அவங்களுக்கு என்ன வேலை? வந்து போகிறது தான். படத்தில் ஒரு வில்லனா கஜபதி பாபு வர்றாரு. நம்மளே கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கஜபதி பாபு ரிச்சு பாய்ஸ் மாதிரி ரிச்சு வில்லன் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவரை எப்படி வித்தியாசமாக காட்டுறோம் பாருன்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இவர் வீட்டுக்குள்ளே கேமரா போகுது பார்த்தா ஒரு எருமாட்டு கொட்டாய் இருக்குது. அந்த எருமாட்டு கொட்டாயில் எருமாடாக இவர் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. பார்த்தா கையில் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு இந்த மாட்டை புறம் பிடிச்சி பச்சையாக குடலு குந்தாயெல்லாம் தின்னு விட்டு எலும்பு மட்டும் கடிச்சிக்கிட்டு மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்காரு. தீபாவளி குளிக்கிறவர் போட்டுருக்கு, போன தீபாவளிக்கு தான் குளிச்சிருப்பார் போட்டுருக்கு. இப்படி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவர் வீட்டை பார்த்தா மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி இருக்குது. சரி, இந்த வில்லை என்னடா பண்ணாருன்னு பார்த்தா, கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் வில்லன் வந்து ஹீரோக்கிட்ட அடி வாங்கி செத்து போயிடுறாரு. அவ்வளோதான் அவருடைய கேரக்டர். ரஜினி படத்தை ஃபஸ்ட்டு டேலாம் பார்த்தா படத்தையே பார்க்க விட மாட்டாங்க. நின்னா கை தட்டுவான், உட்காந்தா கை தட்டுவான், பாட்டு பாடினா கை தட்டுவான், ஃபைட் பண்ணால் கை தட்டுவான், எது எடுத்தாலும் கை தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பாட்டு பாடுறாரு, ஃபைட்டு பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, பஞ்சு டைலாக் பேசுகிறாரு, எதுக்குமே எந்த ரியாக்ஷன் கொடுக்காம செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அதுக்கு மாறா படத்தில் வர்ற எமோஷன் சீனு, ஒரு சீரியஸான சீனுக்கெல்லாம் உட்காந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கிளைமேக்ஸ் சீன்லலாம் அந்த அம்மா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இது யார் தெரியுமான்னு ஃபோனில் காட்டும். அதுக்கெல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. ஒரு ரஜினி படத்தில் ரஜினியே கலாய்ச்சதை இத்தனை வருஷத்தில் நாங்களே இன்றைக்கி தான் பார்க்குறோம். அந்தளவுக்கு அவர் இமேஜை அவரே டேமேஜ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு வாழ்ந்து கெட்ட ஜமீன்தாரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சமீபத்தில் இவர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அதுக்கான வீடியோலாம் யூடியூப்பில் இருந்துச்சு. அந்த யூடியூப்பில் கீழே போய் கமெண்ட்டை படித்தா அவருக்கு வருத்தம் தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன போட்டிருக்கான் தெரியுங்களா? என்னப்பா அண்ணாத்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டிங்க போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்டாகவே இருக்குது. அந்தளவுக்கு இவர் இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கு. அதே சமயம் புனித் ராஜ்குமார் சமீபத்தில் இறந்துட்டார். அதுக்கு கீழே போய்ட்டு அந்த கமெண்ட்டையும் படித்து பாருங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அறத பழசான படம். எவனுதாவது பழைய கதையை திருடி படம் எடுத்தால் தானே எல்லாம் கேஸ் போடுவான். நம்ம கதையை நம்மளே திருடிக்கிட்டால் எவன் வந்து கேஸ் போடுவான் அப்படின்ட்டு சிறுத்தை சிவா அவர் இதுக்கு முந்தைய எடுத்த படங்கள் எல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் இருக்க ஜூஸை பூரா எடுத்து கீழே கொட்டிட்டு சக்கையை மட்டும் படமாக எடுத்து வச்சுருக்காரு. கைஸ், செம்ம ஃபன்னு கைஸ். இந்த முதியோர்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த ஆளுக்கு மாதிரி எப்படி அந்த கவுண்டர்லாம் கிடைக்கிது? ஆனால் இந்த ஆள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. படத்தையும் தாண்டி பர்சன்ஸை வந்து டாமினேட் பண்ணுவார். அதனால தான் இந்த ஆளுக்கு நிறைய பேருக்கு இவரை பிடிக்க மாட்டேங்குது. பட் இவர் ஒரு கவுண்டர் சென்ஸ்லாம் வந்து நான் ஃபேனுங்க. நீடா மெயினாக அந்த ஓலைச்சுவடி காமெடி வந்து
இன்னும் அந்த டைலாக்லாம் படத்துலேயே இந்த அளவுக்கு ரைமிங் டைமிங்காக வராது. தலைமை சும்மா ஒரு ரிவ்யூலே நம்மளை போட்டு சிரிக்க வைக்கிறாப்புல. என்ன கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம ப்ளூ ஷர்ட்டை அவர்களே. அது எங்களோட வேண்டுகோளாக நாங்கள் கொடுக்குறோம். கொஞ்சம் அதை மட்டும் குறைச்சிட்டு கொஞ்சம் கதையோட வச்சு மட்டும் நீங்கள் கலைச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தப்பட மாட்டாங்க. இந்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். இனி வேறு எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.